ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோள பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் இந்த பணியாரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க இந்த பணியாரத்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சோள பணியாரம் செய்கிறதுக்காக வெள்ளை சோளம் எடுத்திருக்கோம். நம்ம விருப்பப்பட்டோம்னா சிகப்பு சோளம் கூட எடுத்துக்கலாம், இது நம்மளோட விருப்பம்தான். இந்த சோளத்தை ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அந்த டம்ளரில் 1 2 3 4 5 6 டம்ளர் அளவு நம்ம சோளம் சேர்த்துருக்கோம். எந்த டம்ளரில் நம்ம சோளம் எடுத்தோமோ அதே டம்ளரில் பச்சரிசி வந்து 3/4 டம்ளர் அளவு எடுத்துக்கலாம். அதை எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சிடலாம். கூடவே எந்த டம்ளரில் நம்ம சோளம் எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை 8 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுருங்க. 8 மணி நேரம் போல் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை எடுத்து கிரைண்டரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாவு எல்லாத்தையும் கரைச்சிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக இதை வந்து நல்லா புளிக்க விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த நாள் பணியாரம் செய்யும் பொழுது அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த மாவு புளிக்கிறதுக்கு கண்டிப்பாக 8 மணி நேரமாவது தேவைப்படும். மாவு வந்து பாதி அளவுக்கு இந்த பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருந்தேன். இது வந்து ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்தால் தான் நம்மளோட பணியாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாவை வந்து நல்லா கலக்கி எடுத்ததுக்கப்புறமா அதுலேருந்து கொஞ்சமாக மாவு வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம், கொஞ்சமாக மல்லி இலை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவில் ஃபஸ்ட்டு மல்லி இலையை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு டைம் கலந்துடலாம். கலந்துட்டு வச்சுட்டு இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கூடவே கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துருங்க. அதாவது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் வந்து இந்த பணியாரத்தில் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் வதங்கும் பொழுது இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. பாருங்கள், வெங்காயம் எல்லாமே ப்ரௌனாக மாறி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மாவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்தது எல்லாத்தையுமே மாவில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது போல் மாவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பணியாரக்கல்லை வந்து நல்லா சூடுபடுத்திக்கலாம். பணியாரக்கல் நல்லா சூடான உடனே கொஞ்சமாக ஆயில் வச்சு இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பணியார மாவு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். பணியாரம் எல்லாமே அடிப்பகுதியில் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா இது போல் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஈஸியாக திரும்பி வந்துருச்சு பாருங்கள். இந்த பணியாரம் வேகும் பொழுது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அந்த பணியாரம் எல்லாமே கரிஞ்சு போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போது பணியாரம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக வருது. பாருங்கள், நம்மளோட சோள பணியாரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக ரெடியாகி வந்துருச்சு. இது கூட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நல்ல காரமான சட்னி வச்சு சாப்பிட்டங்கன்னா தான் இந்த பணியாரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.